ஹாய் மகா, நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது நம்ம தேங்காய்பட்டினம் ஜங்ஷனில் நம்ம வீதலீட சேர்க்கத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடக்கு. யாராவது நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா பயன்பெறுங்க அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது டிவிக்கே பார்ட்டிகள் செய்ய குற்றச்சாட்டுகளை வச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. எங்களுடைய வீதலீட சேர்க்கத்தினுடைய அண்ணாமலை அவர்கள் மேலிடத்திலேருந்து விட்டுற தகவல் அவங்க புதிய அரசு அவங்களுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். யாருமே பெருசாக அவங்கள குற்றச்சாட்டு பண்ணாதீங்க. அவங்க டைம் எடுத்து அவங்க பொறுமையாக பண்ணுவாங்க, நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு அறிக்கை எங்களுக்கு வெளியிட்டு எங்களுக்கு ஒரு தகவல் தந்திருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா பேசாமல் இருக்கேன். இல்லைனா 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வச்சுட்டு நீங்கள் காட்டுற அந்த கோமாளித்தனத்துக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் எகிரி அடிச்சிருப்பேன். ஆனால் நான் இந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கேன். எங்களோட மேலிடத்தை எங்கள் அண்ணாமலை தலைவர் தந்த தகவல் இதுதான். அதனால தான் நாங்கள் இந்த அளவு பொறுமையாக இருக்கேன். ஆனால் இதை கூட சில டிவிக்கு தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் எல்லாருமே நம்ம ஒரு வீதலீட சேர்க்கத்தினுடைய கூட்டமோ ஏதாவது ஒன்று நடக்குதுன்னு ஒரு தகவல் வெளியிட்டா அதில் ஃபயர் விட்டுட்டு இருக்குதியா, நம்மளை கோமாளியாக்குதியா, சிரிக்குதியா, கிண்டல் பண்ணுதியா, டிராஃபிக் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி கேவலமான கமெண்ட்ஸ்கள் பண்ணுதியா, இந்த மாதிரிப்பட்ட கோமாளி வேலையை நீங்கள் பார்த்துருக்கியா. அதாவது டிவிக்கே தோழர்களே, உங்கள் கட்சியை வேலை எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. விஜய் அவர்கள் ஒரு பிரபல நடிகராக இருந்தாலும் அவர் அரசியலுக்கு மக்களுக்கான ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் நிறைய வாக்குறுதிகள் எல்லாம் சொன்னிருந்தீங்க. அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ஒரு நிலைமையில தான் நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். உங்களை செயல்படுத்த வைக்கணும் அப்படிதான் எங்கள் எண்ணமே தவிர உங்களை அடிக்கணும், உங்களை வீழ்த்தணும் அப்படி உள்ள எண்ணம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் எங்களை ரொம்ப பாதிக்குது. அதனால டிவிக்கே தொண்டர்கள் உங்களுடைய கட்சியினுடைய பெயரை நீங்கள் கெடுக்காத நீங்கள் செயல்படுவது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் என்கிட்ட நீங்கள் மோத வந்தீங்கன்னா நான் ஓப்பன் அடி அடிப்பேன், புரியுதா? நீங்கள் சில டிவிக்கு அரசியல் தலைவர்களுடைய கைக்கூலிகள் பார்த்தீங்கன்னா எனக்கு மிரட்டல் விடுத்துட்டு இருக்குதியா. என்ன அப்படி பண்ணிடும், இப்படி பண்ணிடும், அது பண்ணிடும், இது பண்ணிடும், எனக்கு மிரட்டல் விட்டுட்டு இருக்குதியா. நீங்கள் நான் யார் அடிச்ச தொடங்குறேன் அப்படின்னா உங்களுடைய அண்டவளம் தண்டவளம் வரைக்கும் நான் ஏத்தில விட மாட்டேன், புரியுதா? நீங்கள் எங்கே கமிஷன் கரப்ஷன் எல்லாம் எங்கே பண்ண, எவன்ட என்ன எவ்வளோ லஞ்சம் வாங்கினியா, உங்களுடைய கார் எடுக்க என்ன காரணம், எல்லா தகவல் புட்டு புட்டா வச்சிருவேன். ஆனால் நான் பொறுமையாக இருக்கிறது எங்களுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட ஒரு தகவல் எந்த கட்சியையும் தாக்கக்கூடாது, அவர்களுக்கு டைம் கொடுத்து அவர்களை செயல்படுத்த நம்ம செய்யணுமே தவிர அவர்களை வீழ்த்தி அவர்களை தள்ளி அந்த இடத்துல நம்ம வரைக்கும் ஆசைப்படக்கூடாது. அவர்கள் சரியான முறையில் செயல்பட்டால் அவர்களே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு புரிதல் கொண்ட ஒரு அரசியல் தலைவன் கொடுத்த ஒரு விளக்கத்தினால தான் நான் இந்த அளவுக்கு பொறுமையாக செயல்பட்டு இருக்கேன். என்னை அதே போல சீமான் அவர்களுடைய கட்சிக்கு ஆதரவாக பேசியேன், அடுத்தது டிவிகேக்கு அதிமுகக்கு அகென்ஸ்டா பேசியேன் அப்படின்னு ஒரு சிலர் கிண்டல் பண்ணுதியா. அதாவது எங்களுக்கு தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நினைக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கான மாற்றத்தை கொடுக்க புதிய திட்டங்களை வழிமுறைகளை கொண்டு வரணும். தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய திரு சீமான் அவர்களும் நிறைய நல்ல திட்டங்கள் கொண்டு, அதாவது இலவசம் இல்லாத ஒரு பயணத்தை கொண்டு போகும்போது மக்களுடைய மனதில் ஒரு ஆழமான ஒரு பிடித்தம் வரும். இந்த ஏமாத்த அரசியல் இருக்காது. அப்புறம் இந்த அரசு பஸ்ஸில் போகும்போது இலவசம் சொல்லி நாட்டினுடைய கடனுக்கு நிலைமை எங்கேயோ போயிட்டு இருக்கு, அதை குறைக்கும் விதமாக பல நல்ல திட்டங்கள் எடுத்திருக்காரு. அப்போ அவர் அந்த மாதிரி செயல்பாடுகள் எந்த அரசியல் தலைவரும் எடுக்கல. அதனால என்னுடைய சில பல விஷயங்கள் அவர் எடுக்க நல்ல விஷயங்கள் ஆதரவாக இருக்கு. ஆனால் இதே சீமான் அவர்கள் கூட செய்த குற்றங்களை கூட நான் குற்றச்சாட்டிருக்கேன் என்னது ஐடியில், புரியுதா? அதனால தேவையில்லாத என்கிட்ட